உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே. அன்பிலே நான் தற்போது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாப்பலை கூற உள்ளேன். காலம் 17 அக்டோபர் 2025 முதல் 16 நவம்பர் 2025. என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 3 விதமான தொகை வருகிறது. 7ன்றது, 6ன்றது, 1ன்றது. அதன் பிறகு இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ பில்லி சுண்ணி செஞ்ச மாதிரியே பல குழப்பங்கள் வருது. ஆனால் யாரால் வருது கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகு இந்த மாதம் உங்கள் மனதில் ஒரு ஐயப்பாடு, ஒரு அச்சம், அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பற்றியும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றியும், இல்லைனால் எதிர்காலத்தில் நமக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா, கல்யாணமாகி அப்படின்ற அந்த சிந்தனையும் இருக்கும். பிறகு வீடு, மண், மனை, வாசல் கைவிட்டு போயிடுமா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது வெற்றி பெறுமான்ற சிந்தனை இருக்குது. அங்கிருந்து வந்தால் நேராக 17 அக்டோபர்லேருந்து பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார்ன்ற மாதிரி இருக்குது. பிறகு 5 நிலைகளில் கூறுகிறேன். 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக மோசமான காலகட்டம். காரணம், பிள்ளைகள், அதிர்ஷ்டங்கள், சொத்து சுகங்கள் கைவிட்டு போன காலகட்டம். பிறகு அங்கிருந்து வந்தால் 11 நவம்பர் 2025 இந்த பிச்சை எடுத்தாரம் பெருமாள், அதை பிடுங்கி தென்னாராம் அனுமார் என்ற நிலை மாறுகிறது. பிறகு 2 நவம்பர் 2025 கொஞ்சம் புத்துணர்ச்சி வருகிறது. கொஞ்சம் மனசில் ஒரு நல்ல ஒரு நல்ல தைரியம். அதுக்கு முன்னாடி வரலும் 17 அக்டோபர் 2025 என்ன அது தற்கொலை பண்ணி செத்து போகலாமான்ற மாதிரி இருந்தது. அந்த நிலை 2 நவம்பர் 2025 அப்புறமா தான் மாறுகிறது. மாறி ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு, பிரச்சனைகளை சமாளிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அங்கிருந்து வந்தால் 24 அக்டோபர் 2025 தான் ஒரு பொருளை விற்பனை செய்து அதன் மூலமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய பணத்தை கொண்டு வரீங்க. அப்புறமா 28 அக்டோபர்லேருந்து சகஜ நிலைமைக்கு உங்கள் குடும்பம் திரும்புகிறது. காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்கள் தரப்படுகிறது. ஆனால் அது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் எந்த மாதிரி இருந்தால் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்றதை பற்றி தெளிவுரை இருக்குது. அதன்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொண்டு தான் அந்த பணவரவை அனுபவிக்க முடியும் என்று கூறி, பிறகு அதே போல் சந்திராஷ் நாட்களும் 10 வருடங்களுக்கு மேலாக தரப்படுகிறது. அதையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நான் இந்த மாதம் தெளிவுரை கூறியிருக்கிறேன். இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான பலாபலன். இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி, மதி, கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாகி கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி, மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும்.
பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.